அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இதில் இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லையா? வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான ஒரு அழகான மார்க்கம். வல்ல ரஹ்மான் அன்பாளன், அருளாளன், கருணையாளன், கிருபையாளன், வணக்கத்திற்குரியவன், கண்ணியத்துக்குரியவன், போற்றுதலுக்குரியவன், எல்லா புகழுமே அவனுக்கே சொந்தம் இல்லையா? வல்ல ரஹ்மானுக்கே சொந்தம். என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலேகா பிவி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொறுமையின் சிகரம் யா ரசூலல்லா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி பொறுமையாக யாராலும் இருக்க முடியாது. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஆற்றலை கொடுத்துருந்தேன். பொறுமையின் சிகரம்னா அவங்க தான். கண்மணி நாயகம் தான் பொறுமையின் சிகரம் யா ரசூலல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு யாராலையும் எடுக்க முடியாது. அதுக்கு நான் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்கிறேன். கண்மணி நாயகம் வாழ்க்கையில் எவ்வளவு பொறுமையாக கையாண்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அதில் எவ்வளவு பொறுமையாக அவங்க மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு மெய் செலிர்க்குது. அந்த அளவுக்கு அவங்க பொறுமையை கையாண்டாங்க. அதனால் அவங்க பொறுமையின் சிகரம் ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறது நம்ம பெருமையாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்லணும். அவங்கள பொறுமையின் சிகரம் யார் ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறது நமக்கு பெருமை. கண்டிப்பாக நம்ம ரசூல்லா எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு ஆற்றலை கொடுத்துருந்துருக்காங்க வல்ல ரஹ்மான். அழகு அழகு அழகு, அவ்வளவு நிலவு மாதிரி இருப்பாங்க. நம்ம ரசூல்லா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அந்த கனிவு, அந்த பாசம், அந்த பொறுமை, இதெல்லாம் அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு சிறப்பான ஆற்றலை கொடுத்துருந்தான். இப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக. 4 வயசு, அவங்க 4 வயசாக இருக்கும்போது மந்திரவாதி அவங்க ஆட்கள் அனுப்பி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துரு, அதுக்கு என்னமோ நிறையா பவர்லாம் இருக்கான், அது என்னென்னமோ அதிசயம்லாம் பண்ணுதாம்லப்பா, அதை தூக்கிட்டு வந்துட்டா அது பெரிய கோயில் கட்டி அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே ஆட்கள்லாம் போக மாட்றாங்க, எல்லாருமே இங்கே தான் வந்துடுறாங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் கண்மணி நாயகத்தை வந்துட்டோம்னா அவங்க ஆண்டவன்ட்ட துவா பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணி வைக்கிறாங்கல்ல. எந்த நோயாக இருந்தால் கூட ஓடியாந்துடுறாங்க. எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பித்தோன்னா அவனுக்கு மந்திரவாதிக்கு ரொம்ப இதாக, என்னடா 4 வயசு பையன் மூலியமாக எப்படி சரியாகுது, அப்போ அதுக்கு என்னமோ பவர் இருக்கோ, அப்போ அந்த பையனை நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம வச்சு இங்கே பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆள்கள் அனுப்பி அதை தூக்கிட்டு வந்துடுங்க அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, கண்மணி நாயகம் பிறந்ததுலேருந்தே அவங்க கூட மலக்கள் மாதிரி இருக்காங்க. மலக்கள் மாதிரி கூடவே இருப்பாங்க. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு மலக்கள் மார்களை துணையாக இருக்க வச்சுருக்கான். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், மலக்கள் மார் கூட இருக்காங்கல்ல, கண்மணி நாயகத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. 4 வயசு குழந்தை தானே, வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்ல, அப்படி நேரத்தில் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆளுகள்லாம் வராங்க. அப்போ வரும்போது மலக்கள் மரம் அடித்து விரட்டிடுறாங்க, ஓடிப்போங்கடா அப்படின்ட்டு. அப்போ அல்லாவுக்கே கோவம் வருது. அப்போ வல்ல ரஹ்மான் அப்போவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்திட்ட அப்போவுமே பேசுகிறாங்க. அவங்க நாயகமே இவங்களை என்ன செய்யலாம், என்ன செய்யட்டும் நான் அப்படின்னு கேட்குறேன். இல்லை வேணா ரஹ்மானை விட்டுருங்க, அவங்க போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போவுமே அந்த 4 வயசு குழந்தை, அந்த 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 பிஞ்சு உள்ளம், அதுக்கு எவ்வளவு 4 வயசில் அதுக்கு என்ன தெரியும், பாலகன். அப்போ அது என்ன நினைக்கிது, அந்த மனசை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாராச்சும் அப்படி விட மாட்டாங்க. இப்போ சின்ன பிள்ளையில ஒரு பிள்ளை அடிக்கும்போது திருப்பி தான் அடிக்கணும்னு தோணும் இல்லையா? எந்த பிள்ளை விட்டுட்டு வருது, சரி நம்ம அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்லாம் யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த பொறுமையை கொடுக்குறேன். எவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த 4 வயசு குழந்தை, அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவ்வளோ பொறுமை அவங்களுக்கு. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு வல்ல ரஹ்மான் அவ்வளோ ஆற்றலை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அவங்க பொறுமையின் சிகரமாக இருக்காங்க. இப்படி நடக்குது, வேணான்னு சொல்லிடுறாங்களா, அதோட அப்படி அந்த இது முடிஞ்சிருது. அப்படியே போயிட்டுருக்கு, நாள்கள் போயிட்டே இருக்குது. அப்புறம் 6 வயசு ஆகுது. 6 வயசு ஆகும்போது அந்த நண்பர்களோட தான் எப்போவுமே இருப்பாங்க. அவங்க நண்பர்களாக இருந்தவங்க தான் பின்னாடி சகாபிகளாக ஆனாங்க. சகாபிகள்னு சொல்கிறோம்ல, அவங்க அப்புறம் அவங்க நண்பர்கள் தான். கண்மணி நாயகத்துடைய நண்பர்கள், சிறு வயது தோழர்கள் தான், நண்பர்கள் தான் அப்போ தோழர்களானது. அவங்களோடய தான் இருந்தாங்க. அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மற்றவங்கெல்லாம் ஒரு பொறாமை பிடிச்சவன் என்ன செய்யணும், பிரிக்கணும் இவங்களை, நண்பர் என்ன அப்படி
நண்பர்களாக ஒன்றாவே திரியிறது, எப்படியாச்சும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி திட்டம் தீட்டி அதை எப்படியாச்சும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற பசங்கள்கிட்டலாம் சொல்கிறது, இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளையெல்லாம் கேட்கல, யாருமே கேட்கல, யாருமே கண்மணி நாயத்தை விட்டு விலகவும் இல்லை, எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க. எப்போவுமே நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் நாங்கள் இருப்போம், அங்கே தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வருங்க. அப்போ என்ன ஒரு 6 வயசாக இருந்தாலும் அந்த பொறாமப்பட்டவங்களுடைய அந்த மனசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த சதி கண்மணி நாயத்துக்கு தெரிஞ்சவொடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, நாயகமே என்ன செய்யட்டும் இவனை, என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. இல்லை வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பொறுமைன்னு. அதோட சரின்னு அந்த இது முடிஞ்சுது. அப்புறம் 11 வயசு இருக்கும்போது அவங்க சின்னவாப்பா அபு தாலிப் அவங்களோட வியாபாரத்துக்கு போகலாமாப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அபு தாலிப் யாருன்னா சின்னவாப்பா, இவங்களுக்கு அலி ரலியல்லாஹு இருக்காங்களே அவங்களுடைய வாப்பா. கூப்பிட்டு போகிறாங்க, நானும் வரேன் வாப்பான்னு சொல்லி போகிறாங்க. கண்மணி நாயகம் சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு வேகம், ஒரு விவேகம், ஒரு இது எல்லாத்துலேயுமே ஒரு இதாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. சில பிள்ளைய சோம்பேறி அவங்ககிட்ட அப்படி உட்காந்துருக்குமே அந்த மாதிரிலாம் இல்லை. வியாபாரத்துக்கு போமாப்பா, வரேன் வாப்பா அப்படின்னு கிளம்புவாங்க. அப்போ 11 வயசு தான் பிள்ளைக்கு. அப்போ நானும் வரேன் வாப்பா அப்படின்னு கிளம்புறாங்க. வாங்க வாப்பா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இந்த ஜவுளி வியாபாரம் தானே பண்ணாங்க. அபு தாலிப் நல்ல வியாபாரி அவங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போகும்போது கடல் மார்க்கமாக போய் அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க. முதல்ல போகிறாங்கன்னு வைங்களேன். அப்படி போகும்போது எல்லோரும் பார்க்குறாங்க, மற்ற வியாபாரிகள்லாம் பார்த்துட்டு, என்னது இது, இவர் இன்றைக்கி என்னமோ புதுசாக ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்காரு, அதுவும் 11 வயசு சின்ன பையன், நாங்கள் எவ்வளோ வருஷமாக நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பையன் என்ன வியாபாரம் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ வல்ல ரஹ்மானுக்கே கோவம் வருது. என்ன இவங்களை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஐயோ வேணாம் விட்டுருங்க, வேணாம் ரஹ்மானே விட்டுருங்க, பாவம் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசினா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளோ பொறுமைன்னு பாருங்கள். மற்றவங்களாம் யாரும் நம்மளே இருக்க மாட்டோம், என்ன இப்படி தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம கோவம் தானே வரும் இல்லையா? சாதாரண மனுஷங்க தான், நம்ம கோவம் தான் வரும். அவங்க அல்லாஹ்வின் இறை தூதர் இல்லையா, அவங்களுக்கு வல்ல ரஹ்மான் அவ்வளோ பொறுமையாக கொடுத்துருந்தான். வேணாம் ஆண்டவனே கேட்கும்போது ஆமாம் ஆண்டவனே அழிச்சிருவனே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அல்லாவே கேட்டேன் அப்போ அழிச்சிருவனே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க இல்லை, வேணாம் ரஹ்மானே விட்டுருங்க, பேசினா பேசிட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வல்ல ரஹ்மான் எவ்வளவு சிறப்பான அந்த ஆற்றலை கொடுத்துருக்கேன், அந்த 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 மனசை கொடுத்துருக்கான்னு பாருங்க. அப்படி எனக்கு அப்புறம் இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் நல்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லோரும் காத்திருந்து வாங்கிட்டு போகிறாங்க அவங்ககிட்ட. மற்றவங்ககிட்டலாம் வியாபாரம் குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுறாங்கல்ல, 20 வயசு 25 வயசு இப்படி வந்துடுதுல்ல. அப்படி வரும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, முஹம்மது வரட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வரட்டும், அவங்கள்ட்டே நாங்கள் வாங்குகிறோம், ஏன் எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க, இல்லை வேணாம் அவங்களே வரட்டும், அவங்க வந்தப்போ நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்லி 2000 பேர் 3000 பேர்னு காற்று கிடந்து துணிமணி வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் உண்மை சொல்கிறாங்க. அவங்க சின்ன டேமேஜ் இருந்தால் கூட இதில் டேமேஜ் இருக்குது, நீங்கள் அந்த பணத்தை குறைச்சே கொடுங்க, ஆனால் உங்களுக்கு டேமேஜ் இருக்குது தெரியாது, இருந்தாலும் இருக்குது இதில் உங்களுக்கு தெரியாது. நான் புது துணிந்தான்னு சொல்லி மற்றவங்கலாம் வியாபாரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. எனக்கு உண்மை நேர்மை அதுதான் எனக்கு பிடிக்கும், நான் உண்மையை தான் பேசுவேன், பொய் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அதனாலே அவங்களுக்கு அல் அமீன் அப்படிங்கிற பட்டம் மக்களால் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அதனால் எல்லாருமே சொல்லிடுவாங்க, இல்லை முஹம்மது வரட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வரட்டும், அவங்கள்ட்டே நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க ஜவுளியில் நல்ல மிகப்பெரிய வியாபாரி ஆகிட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் வியாபாரம் குறைஞ்சிருச்சு, இவங்களுக்கு ஏராளமான பேர் காற்று கலந்து வாங்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்துச்சு. அப்புறம் 25 வயசு ஆகும்போது ஆஜிரா அம்மையார்கிட்ட வியாபாரம் பண்ணாங்க இல்லையா, அப்படி வியாபாரம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க மேனேஜிங் டைரக்டராக வச்சுருந்தாங்க. எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் எம்டியாக இருங்கன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. ஹதிஜா அம்மையார் சொன்னாங்க, நீங்கள் எங்கள் இதுக்கு எம்டியாக இருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்க சின்ன படம் கேட்கும்போது, சரிவாப்பா இருங்க, அதனால் என்ன இருக்குது, நல்ல தானே பதவி உயர்வு கிடைக்கிது உங்களுக்கு, நல்லா நீங்கள் உங்களுடைய வேகத்துக்கும் அந்த இதுக்கும் சரியாக வரும், நல்லபடியாக நீங்கள் வெளிநாட்டெலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அங்கே சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் ஹதிஜா அம்மா என்ன நினைக்கிறாங்க, இவங்கள மேற்கொண்டு வெளிநாடு போயிட்டு ஒரு வாரத்தில் சரக்கு தீர்ந்து போயிடுது. ஏன்னா நல்ல சரக்காக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க, வியாபாரம் அப்படி பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்களுக்கு 10 கோடி இவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 40 கோடி 30 கோடி எக்ஸ்ட்ராவே லாபம் கிடைக்கிது. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, இவ்வளவு அருமையாக இது பண்ணுறாங்களே,
அவ்வளோ பொறுமையாக வேறு இருக்காங்க, நம்ம இவங்கள கல்யாணம் முடிச்சுக்கலாமே அப்படிங்கிறதும் எண்ணத்தை வருது. ஏன்னு கேட்டால் வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறேன் அவங்க மனசில். இவங்க தானே இவங்களுக்கு ஜோடி. ஸோ அந்த எண்ணத்தை வல்ல ரஹ்மான் கொடுக்குறேன். அதனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் சின்ன பாட்டெல்லாம் கேட்குறாங்க. சாச்சி மாட்டெல்லாம் சரியாப்பா பண்ணிக்கலாமே, அதனால என்ன இருக்குன்னு சொல்லி அப்போ கல்யாணம் நிச்சயம்லாம் ஆகுதுல்ல. கல்யாணம் முடிக்க போகும்போது என்ன பேசுகிறாங்க மற்றவங்கெல்லாம், என்ன அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரி, இவங்ககிட்ட என்ன இருக்குது, இவங்ககிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இவங்க எல்லாமே நிறைய தானம் தர்மம்னு நிறைய ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. கண்மணி நாயகம் வந்து சம்பாதிக்கிறது எல்லாமே வீட்டில் கொண்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அவங்களுக்கு போக என்ன செஞ்சுறாங்க, நிறைய ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அவன் இவங்கள்ட்ட என்ன அந்தளவுக்கா இருக்குது, அவங்க பெரிய கோடீஸ்வரி, அந்த அம்மா போய் இவரை போய் கல்யாணம் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறாங்க. அப்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இவங்களை என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் நாயகமே, என்ன இப்படி பொறுமையாக போயிட்டே இருக்கீங்க, இல்லை வேணாம் விட்டுருங்க, வேணாம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், விட்டுருங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ 25 வயசு ஆயிடுச்சு இல்லையா, அப்போ எல்லாத்துக்கும் கோவம் தானே வரும். என்ன இப்படி தேவையில்லாமல் பேசுகிறாங்க. ஆமாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னா லேசாக ஒரு அவங்களுக்கு 600 ரெக்கை கொடுத்துருந்தேன் வல்ல ரஹ்மான். ஒரு ரெக்கையை வச்சு அந்த உலகத்தையே புரட்டி போட்டுருவாங்களாம், அந்தளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் சக்தியெல்லாம் கொடுத்துருந்தேன் வல்ல ரஹ்மான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மலக்குகள் தலைவர், அவங்க வானவர் தலைவர் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நிறைய பவர் கொடுத்துருந்தேன் வல்ல ரஹ்மான். அப்படி இருக்கும்போது ஒரு ரெக்கையை வச்சு அடித்தா அவங்க தாங்குவாங்கலாம், தாங்க மாட்டாங்க. இருந்தாலும் வேணாம் ஜிப்ரீலை வேணாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கண்மணி நாயகத்துக்கு நண்பர் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ வேணாம் ஜிப்ரீலை விட்டுருங்க, போயிட்டு போகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பொறுமை யாருக்குமே வராது இல்லையா. அதனால் பொறுமையின் சிகரம் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது நம்ம தலைப்பை இன்னைக்கு கொடுத்துருக்கோம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுவே பெரிய பாக்கியம் நம்மளுக்கு, வல்ல ரஹ்மான் கொடுத்த பாக்கியம். கண்மணி நாயத்தை பற்றி பேசுகிறோம், அவங்கள பற்றி பாடுறோம், அதை பேசுகிறதை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிற போதே அது வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுப்பேன், அள்ளி கொடுப்பேன். கண்மணி நாயகம் வந்து வல்ல ரஹ்மானுக்கு பிடிச்ச நபி. ஏன்னு கேட்டால் என்னுடைய ஹபீப் அப்படின்னு சொல்கிறேன் வல்ல ரஹ்மான் இல்லையா. அதனால் அவங்கள பற்றி பேசுகிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பாக்கியம், ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா பொறுமையாக, அதனால் உங்களுக்கு நிறைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் கொடுப்பான். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அப்பவும் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன, நபி பட்டம் வந்து 40 வயசில் கிடைக்கிது இல்லையா. கண்மணி நாயத்துக்கு நபி பட்டம் வந்து 40 வயசில் ஹீரா குகையில் அவங்க தவம் பண்ணிகிட்ருக்காங்க. வல்ல ரஹ்மானை நினச்சி ஜியாரத் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, குர்ஆனில் வருது பாருங்கள். வரும்போது அதை அப்போ சொல்லும்போது எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு, இல்லை ஓதுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் கட்டி பிடிக்கும் போது அவங்களுக்கு கண்மணி நாயத்துக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. அப்புறம் ஓத ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறான், ஓதுறாங்க. அப்போ குர்ஆன் அவங்களுக்கு வேதமாக இறங்குது. அப்புறம் அந்த அடுத்த வருஷமே நீங்கள் நான் தான் நபின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வல்ல ரஹ்மான் அப்போ வஹி இறங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. சில சமயத்தில் வஹி எப்படி வரும்னு கேட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சில சமயம் சொல்லுவாங்க, சில சமயத்தில் அவங்களுக்கே வஹி வரும், ஆண்டவன்ட்டு டைரெக்டாக வரும். அப்போம்லாம் நாயகம் வந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அவங்க ரோஜாப்பூ மாதிரி இருப்பாங்க. அந்த கலரு வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு ரோஜா மலர் ரொம்ப பிடிக்குங்கிறனால ரசூலுல்லாஹ் ரோஜாப்பூ மாதிரியே அந்த நிறத்துலையே படைச்சிருக்கேன் வல்ல ரஹ்மான். ஸோ அவங்க அந்த ரோஜா நிறத்தில் அவங்க இருக்கிறவங்க அப்படியே சிகப்பாயிருவாங்க. ரெட் ரோஸுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. முதல்ல ரோஜா கலரில் இருக்கிறவங்க அப்படியே சிகப்பாயிருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அந்த ஆண்டவனுடைய அந்த வகையை அந்த வந்து இறங்கும்போது அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த இது வகி இறங்கும். வல்ல ரஹ்மான் டைரெக்டாக வகி இறக்கும்போது அப்படி ஆயிடுவாங்க. அப்படிலாம் நிறையா வகி இறங்கும்போது ஆண்டவனே சொல்கிறேன், நான் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பகிரங்கமாக அறிவிங்க, நான் தான் நபி, எனக்கு வந்து இறைவேதம் குர்ஆன் வல்ல ரஹ்மான் எனக்கு கொடுத்துருக்கேன், நான் நபி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி ஆகலை. அந்த அபுஜஹல்னு இருக்கார்ல, அவங்க சித்தப்பா ஒன்னொருத்தர் அபுதாலிப் ஒருத்தர், அவர் தான் வளர்த்தவர் இவங்களை, கண்மணி நாயத்தை, அலி ரலியல்லாஹுடைய வாப்பா. அபுஜஹல்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் அம்சார் அலியெல்லாம் கடைசி தம்பி, சின்ன வாப்பா, கடைசி சின்ன வாப்பா. அவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, கண்மணி நாயத்து மேலே உயிராக இருப்பாங்க. ஒரு 5 வயசு மூத்தவங்க அவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த அபுஜஹல்ங்கிறவர் நல்லா தான் இருந்தார், முதல்ல நல்லா தான் இருந்தார். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் இந்த இவங்களுக்கு நபின்னு சொல்லி இந்த பட்டம் வருது, நபி பட்டம் வருது, ஏக இறைவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வல்ல ரஹ்மான் சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து அறிவிக்கணும், வல்ல ரஹ்மான் வந்து அல்லாஹ்தான் வணங்கணும், இந்த சிலை வணக்கெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து போதனைகள் செய்யணும். அப்படி எனக்கு வந்து நான் தான் நபி, நீ எனக்கு குர்ஆன் கொடுத்துருக்கேன் வல்ல ரஹ்மான், அதான் இறை வேதம், அதை தான் நம்ம ஓதணும் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்படி சொல்கிறாங்கல்ல, சொல்லும்போது
சில பேருக்கு அந்த தீய சக்தி இருக்கிறாங்களா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. இதை காரணமாக வச்சு இந்த அபுஜஹல் என்ன பண்ணுறாரு, இவங்க ஒரு கண்மணி நாயகத்துடைய 2 மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ணி சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த அபுஜஹல் என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்கள் அவங்க நபின்னு சொல்கிறாரு, வந்து இறைவேதம் குரானா அதை தான் ஓதணுமா, மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தலாக் சொல்லி அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தீய இதுகளை சொல்லி ஏற்றி விட்டு, அவங்க அந்த பையங்களும் அந்த குடும்பமும் இந்த ஒரு கண்மணி நாயகத்துடைய மகள்கள்லாம் 2 பேர்த்த தலாக் சொல்லி விட்டுறாங்க. அப்போ இவங்க 2 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அப்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இவங்களை என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் நாயகமே அப்படின்னு. இல்லை வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி நாயகம். இப்படி அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய சோதனைகள் என்ன வந்தாலும் அவங்க பொறுமையை கைவிடவே இல்லை. பொறுமையின் சிகரமாக இருந்தாங்க. அதனால நம்ம பொறுமையின் சிகரம் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம மற்றவங்களாம் அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா இப்படி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் பொறுமையாக இருக்க முடியும்? அவங்கள மாதிரி யாருமே பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு தடவை அவங்க அப்படி தான் ஹீரா கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. எப்போவுமே அங்கே போய் ஜியாரத் பண்ணுவாங்க, அல்ல ரஹ்மான தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த அபுஜஹல் என்ன பண்ணுறாரு, அந்த சின்ன சின்ன பசங்களை ஏவி அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து அந்த வராருல அவரை கல்லை விட்டு எறிங்க அப்படின்னு சொல்லி கல் விட்டு எறிங்கன்னா சின்ன பிள்ளைய தானே, அதுகளுக்கு தெரியாது, சின்ன குழந்தைகள் தானே, அதுகளுக்கு சாக்லேட்டு கொடுத்து பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்யுங்கன்னா செய்யுங்கல்ல, அந்த மாதிரி ஏவி விட்றாரு அவர். உடனே அந்த பசங்களும் தெரியாமல் அந்த கல்லை தூக்கி எரிஞ்சு அது கண்மணி நாயகத்துடைய பல்லில் பட்டுருது. பட்டு உடைஞ்சு அப்படியே ரத்தம் ஒழுக போகுது. உடனே வல்ல ரஹ்மான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி, ஜிப்ரீலே அந்த ரத்தம் கீழே விழுகாமல் போய் உடனே பிடிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த அவங்களுடைய கண்மணி நாயகத்துடைய அந்த ரத்தம் கீழே விழுந்துச்சுண்டா, அந்த தரையில் விழுந்துருச்சுண்டா அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது, உலகமே இருக்காது, அந்த அளவுக்கு ஆயிரும். அதனால் நீங்கள் உடனே போங்க, உடனே இறங்குங்கன்னு சொல்லி மேலேருந்து அப்படியே அனுப்பிடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பறந்து வராங்க. பறந்து வந்து அப்படியே அவங்க அந்த அந்த ரத்தம் வடியுது இல்லையா, அதை அப்படியே பிடிச்சிட்டாங்க, கீழே ஒரு சொட்டு கூட விழுந்துடாமல். ஸோ அப்பவும் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் நாயகமே, இவங்கள இப்படி பண்ணிட்டாங்களே அவங்கள சொன்னோன்னே வேணாம் விட்டுருங்க ஜிப்ரீலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பொறுமை நம்ம கண்மணி நாயகத்துக்கு. இந்த மாதிரி பொறுமை யாருக்குமே வராது. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கேன், அவ்வளோ ஒரு சிறப்பை கொடுத்துருக்கேன், அவ்வளோ பொறுமையை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இல்லையா. வல்ல ரஹ்மான் வந்து ரொம்ப சிறப்பானவன். அவனுக்கே சில சமயத்துலலாம் கோவம் வருது, இப்படி பண்ணுறாங்களே என்ன செய்யலாம், என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான் வல்ல ரஹ்மான். ஏன்டா அவன் என்ன செய்யலான்னு கேட்க மாட்டான், என்ன செய்யன்னு தானே கேட்பான். அவன் நினச்சா ஒரு நிமிஷத்தில் அழிச்சிருவானே. எவ்வளோ பெரிய மாடி கட்டணம்லாம் கீழே விழுங்குறேன், இருந்த இடத்துலேருந்து கீழே நொறுங்கி விழுகுது இல்லையா, இப்போ எவ்வளோ பார்க்குறோம். அந்த மாதிரி வல்ல ரஹ்மான் வந்து பொறுமையின் சிகரமாகவும் இருப்பான், அதே நேரத்தில் கண்டிப்பில் அவனை மாதிரி யாரும் வர முடியாது அந்த மாதிரி. ஸோ அவன் அப்படி ஆண்டவனே கேட்கும்போது கூட இல்லை வேணாம் ரஹ்மானே விட்டுருங்க இது போட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கும்போது இல்லை வேணாம் ஜிப்ரீலே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்குது. அப்புறம் வந்து அப்புறம் அபுஜஹல் என்ன பண்ணுறாரு, அப்பவும் சும்மா இருக்கலை, அவர் கூலிப்படையை வர சொல்லி பணம் கொடுத்து ஏவி விடுறாரு, போய் கொண்டுட்டு வந்துடுங்க, கொல்லணுமா. எந்த அளவுக்கு அந்த வன்மம் பாருங்கள், வன்மம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், இப்படி ரொம்ப யாருக்குமே இருக்கக்கூடாது. இவருக்கு ஏன் இவ்வளோ வன்மம். சின்ன பிள்ளைலாம் நல்லா தூக்கி நல்லா தான் வளர்த்தாரு, கண்மணி நாயகத்தை நல்லா பிரியமாக தான் இருந்தார். அவருடைய அந்த கல்யாணம் முடித்த அந்த இடம் சரியில்லை, அந்த மனைவியும் அந்த மாமனாரும் இல்லாத இப்போல்லாம் சொல்லி கொடுத்து இவர் இந்த பாருங்கள் உங்கள் அண்ணன் மையனை பார்க்குறதுக்கு கூட்டமாக ஆள் வருது, உங்களை தானே பெரிய ஆள் வந்து மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ உங்களை யாருமே மதிக்கிறதில்ல, இப்படி ஏற்றி விட்டு அவர் வந்து ஒரு வன்மம் பிடிச்ச ஆளாக போயிட்டார், விஷம் பிடிச்ச ஆள் மாதிரி ஆயிட்டார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கூலிப்படையினரை ஏவி அந்த இவங்களை கண்மணி நாயகத்தை கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போகும்போது தான் அந்த இதுக்குள்ளே குகைக்குள்ளே போய் நுழைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவனுடைய வகை வருது. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு குகை வரும், அதுக்குள்ளே போயிருங்கன்னு சொல்லி உள்ளே போகும்போது தான் சித்திக் ரலி எல்லாமும் கண்மணி நாயகம் வந்துட்டு இருக்காங்க, உள்ளே போயிடுறாங்க. அப்போ இவங்க அந்த கூலிப்படை ஆளுக்கு பின்னாடியே தான் துரத்திட்டு வர்றாங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த உள்ளக்க 4 புறாவையும் எல்லாம் அனுப்பினா அது உள்ளக்க 4 புறா உட்காந்துக்கிறது. அவங்க உள்ளே போயிட்டாங்க குகைக்குள்ளே. அதுக்கு முன்னாடி அந்த குகை வாசல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 4 புறா உட்காந்துருக்கு. அதுக்கு வெளியே சிலந்தி வலை பின்ன வச்சிட்டான் வல்ல ரஹ்மான். நீ வந்து வலையை பின்னிரு அப்படின்னா அது வேகமாக வலையை பின்னிருச்சு. வலையை பின்னோடனே இவங்க வந்து பார்க்கும்போது இந்த கூலிப்படை அந்த கொல்லை வந்தாங்களே அவங்க வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வெளியே வலை பின்னிருக்கு, உள்ளே புறா இருக்குது. என்ன
வலை பின்னியிருக்கும்போது உள்ளக்கே அப்போ புறா போயிடுச்சு போல். போன பிறகு வலை பின்னியிருக்கும். அப்படி இது வெளியவும் வரல. புறா ஆள்கள் இருந்தால் உள்ளே இருக்காது, வெளியே பறந்து வந்துடும். அப்படின்னா வெளியே சிலந்தி வலை மெல்லிசா தானே இருக்கும். அது வந்து வெளியே ஆளோ வேறு ஒரு புறாவோ வெளியே வந்தால் அது பிஞ்சிரும்ல. ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இல்லையா சிலந்தி வலை. ஸோ என்ன அவன் நினைக்கிறாங்க, இது வந்து வலை பிஞ்சிருமே, அப்போ ஆள் இல்லைப்பா இங்கே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க, அந்த இடத்த விட்டு நகன்றாங்க. அப்போ கூட சித்திக் ரலியெல்லாம் இது ஒரு ஹாஸ்யமாக இருக்கும் கேளுங்க. சித்திக் ரலியெல்லாம் சொல்கிறாங்க, நாயகமே நம்ம 2 பேர் தானே இருக்கோம், இவங்க பின்னாடி துரத்திட்டு வந்தாங்களே இப்போ வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி நாயன் சொல்கிறாங்க, 2 பேர் எங்கே இருக்கோம், 3 பேர் இருக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரா எங்கே என்ன யார், நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, வல்ல ரஹ்மான் நம்ம கூட இருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லா இருக்கான்ல நம்ம கூட, ஏன் நம்ம 2 பேர் இருக்கோம் 2 பேர் இருக்கோம் இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் நாயமே நான் அதை மறந்துட்டேன், நம்ம கூட வல்ல ரஹ்மான் இருக்கான், அவன் பாதுகாப்பான்ல நம்மளை அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு. கண்மணி நாய் வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பேசுவாங்க, ரொம்ப அன்பானவங்க இல்லையா, ரொம்ப ஹாஸ்யமாக பேசுவாங்க. சொன்னோன்னே சித்திக்கு நான் சொல்கிறேன், ஆமாம்மா நாயமே நீங்கள் சொன்னது உண்மைதான், வல்ல ரஹ்மான் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு நினைங்க. அதை விட்டுவிட்டு 2 பேர் தானே இருக்கோம் 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, வல்ல ரஹ்மான் நம்ம கூட இருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ இவங்கெல்லாம் போயிடுறாங்க பார்த்துட்டு, இந்த உள்ள இதுக்குள்ளே சிலந்தி வலை பின்னிருக்குப்பா, இதுக்கு முன்னே ஆள் இருக்க போது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படி இறங்கி குகைக்குள்ளேருந்து வெளியே வந்து மதீனா போயிட்டாங்கல்ல. ஸோ இப்படி நடக்குது. அப்பவும் இப்போ என்ன செய்யலான்னு கேட்டால், வேணாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இவனை என்ன செய்ய, இந்த அபுஜெஹல் படாப்படுத்துகிறானே, அவங்கள கொல்லணும்னு சொல்லி வந்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹாரூனிய நபி ஹாத்தமன் நபி சொல்கிறாங்க, வேணாம் விட்டுருங்க நண்பரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பொறுமைன்னு பாருங்க, மாஷா அல்லாஹ், அவ்வளவு பொறுமை நம்ம கண்மணி நாயத்துக்கு, ரொம்ப பொறுமை. இப்படி இருக்குது. அப்போ வந்து அந்த போரில் வந்து அம்சார் அலி அல்லாவை வந்து அவன் அந்த அந்த முதல்ல ஒரு போர் நடக்குது. அதில் வந்து இந்த அபுஜெஹலுடைய மனைவியோடைய அப்பாவை வந்து அம்சார் அலி அல்லா வந்து போரில் கொண்டுடுறாங்க. அந்த அந்த கடுப்பை வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணிடுறா, அந்த விஷம் ஈட்டி எறிகிற ஆளை பார்த்து அதை தேடிகிட்டே திரியிறா. ஏன்னா அம்சார் அலி அல்லாவாக இருந்தாலும் சரி, அலீர் அலி அல்லாவாக இருந்தாலும் சரி, எதிர்த்தாப்புல நேருக்கு நேர் நின்றுலாம் சண்டை போட முடியாது. அந்த மாதிரி யாருக்குமே ஆற்றல் கிடையாது. ஏன்னா அவங்க போரில் ரொம்ப சிறப்பானவங்க. அம்சார் அலிலாவும் சரி, அலீர் அலிலாவும் சரி, போர் அவங்க நேர் நின்று ஜெயிக்கவெல்லாம் முடியாது. பின்னாடி இருந்து ஈட்டியை வச்சு எறிகிற மாதிரி ஆள்லாம் செட்டப் பண்ணி அவள் என்ன செய்கிறா, அந்த ஈட்டி எறிகிற ஆளை செட்டப் பண்ணி, நீங்கள் பின்னாடி நின்று விஷ ஈட்டி எரிஞ்சிருங்க, அம்சா கொண்டுறணும், அவங்க எங்கள் அப்பனை வந்து கொண்டுட்டார் அவர், அதனால் விஷம் தடவிய ஈட்டியை வச்சு பின்னாடி இருந்து எரிஞ்சு கொண்டுருங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துட்டான். பணம் கொடுத்தா தான் என்ன வேணாலும் பண்ணுவாங்களே அப்போது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அதே மாதிரி பண்ணிடுறான். அவன் அதில் ஷஹீத் ஆயிடுறாங்க அம்சார் அலியெல்லாம். அப்போ கண்மணி நாயத்துக்கு ரொம்ப ஒரு மனம் வந்து ரொம்ப வேதனையாயிடுச்சு. அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. ரொம்ப பிரியமாக இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க ரொம்ப அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. கண்மணி நாய் என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறா, அந்த அவங்கள குத்தி அந்த ஈட்டியை எடுத்து அந்த குத்தி அந்த ஹார்ட்டை எடுத்து அப்படியே கடிச்சு துப்புறா. அவள் பாருங்க பெரிய ராட்சசியாக இருப்பா போல், அப்படிலாம் பண்ணுறா. அப்போ அவங்க அது முடிஞ்சோடனே கண்மணி நாய் இங்கே வர்றாங்க, இவங்க ஷஹீதாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய வருத்தத்தை சொல்ல முடியாது, அளவிட முடியாது, அவ்வளோ வருத்தப்படுறாங்க. யா ரஹ்மானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன இப்படி நடக்குது, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹாத்தமன் நபி ஹாரூனிய நபி சொல்கிறாங்க, வேணாம் விட்டுருங்க நண்பரே. அப்படின்னு சொல்கிறாங்க, வேணாம் நண்பரே விட்டுருங்க வேணாம் அப்படின்ட்டு. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ பொறுமைன்னு பாருங்கள், வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி யாருமே பொறுமையாக இருக்க முடியாது. இப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு போர் வருதுல்ல, அந்த போரில் வந்து அந்த இவனை வந்து அபுஜெஹல் இருக்கார்ல, அவரை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க அலீர் அலி எல்லாம். சுற்றி வலித்து அவங்களுக்கு ரொம்ப கோபம். முதல்லேருந்தே கண்மணி நாயத்தை கொல்லணும்னு தெரிஞ்சார் இவர். அப்புறம் அவங்க சின்னவாப்பா தானே அவங்க,
இவருக்கு இவ்வளோக்கும் தம்பி தான் அபுஜகளுக்கு. இருந்தாலும் இவங்க அலி ரலியல்லாவுக்கு சின்ன அப்பா அவங்க அம்சார் அலி. அவங்கள கொன்றுட்டார்ல இவர். அதனால் ரொம்ப ஆக்ரோஷமாக சுற்றி வளைச்சி அப்படியே குத்தணும்னு சொல்லி அப்படியே தூக்குறாங்கல்ல, அந்த வாளை வச்சு வெட்டி அவனை சாச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அலின்னு கத்துறாங்க கண்மணி நாயகம். வேணா அலி விட்டுருங்க விட்டுருங்க அலி விட்டுருங்க அலின்னு கத்துறாங்க. அங்கேருந்து பார்க்குறாங்க, என்ன கண்மணி நாயகம் கத்துறாங்களே அப்படின்னு சொல்லி. அலி வேண்டாம் அலி விட்டுருங்க விட்டுருங்க. அவர் யார், நமக்கு உங்களுக்கும் சித்தப்பா எனக்கும் சித்தப்பா, வேணாம் விட்டுருங்க விட்டுருங்க. அவங்களுக்கு அலி ரலியல்லாவுக்கு அவங்க சொல்ல முடியாத ஒரு வருத்தம். என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் விட்டுருங்க விட்டுருங்கன்னா இவனை என்ன தான் பண்ணுறது, எந்த அளவுக்கு தான் இவர் பண்ணுறாரு, அநியாயம் அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்காரு இவர். விடுங்க விடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் அப்படி வந்து இருக்குது மனசுக்குள்ளே. இருந்தாலும் கண்மணி நாயகம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க விட்டுட்டாங்க, ஒன்றுமே செய்யலை. விட்டுருங்க அலின்னு கத்துறாங்க. அலின்னு கத்திட்டாங்க. கத்துறோன்னு அப்படியே அலி ரலியல்லாஹு அப்படியே பயமாயிட்டாங்க ஒரு மாதிரி. என்ன நாயகம் கத்துறாங்களே அப்படின்னு சொல்லி. வேணாம் அலி, அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கும் சித்தப்பா எனக்கும் சித்தப்பா, வேணாம் விட்டுருங்க, அவங்கள வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதில் விட்டுட்டாங்க. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, என்ன நாயகமே இப்படி பண்ணுறீங்க நீங்கள், அவங்க அலி ரலியல்லாஹு வந்து இந்நேரம் ஒரே போட்டிருந்தா தலை துண்டாக போயிருக்கும், அதை விட்டுவிட்டு நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை ஜிப்ரீல் வந்து வேணாம், ஏன்னு கேட்டால் என்னை சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்தவர். ஏன்னா அவங்க அந்த பாசம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அவருக்கு பாசம் இல்லை. அவர் சின்ன பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தாரு, அண்ணன் பிள்ளைன்னு சொல்லி தூக்கி வளர்த்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் இவங்க நபின்னு சொன்னோன்னா அவருக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது போல் அது ஒய்ஃப் இந்த மாதிரி மாமனார்லாம் இல்லாத பிள்ளைன்னு சொல்லி கொடுத்து வேறு மாதிரி மாறிட்டார். இருந்தாலும் கண்மணி நாயத்துக்கு அந்த பாசம் போகவே இல்லை. அவங்க என்ன இருந்தாலும் நம்ம சித்தப்பா தானே அப்படியே நினைக்கிறாங்க. அது என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ஜிப்ரீல் வேணாம் விட்டுருங்க, வேணாம் எதுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அந்த பொறுமையை நம்ம கண்மணி நாயகம் விடவே இல்லை. கண்மணி நாயகம் ரசூல்லான்னு சொல்கிறது ரொம்ப தகுதியான ஒரு இது அவங்களுக்கு ஏற்ற அந்த பட்டம் தான். பொறுமையின் சிகரம் ரசூல்லான்னு சொல்கிறோம்ல, அது அவங்களுக்கு ஏற்ற பட்டம். வேறு யாரும் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பொறுமையாக போக முடியாது. இப்போ அம்சார் அலியல்லாஹு கொண்டவனை அலி ரலியல்லாஹு சுற்றி வளைச்சி வெட்டுறதுக்கு வந்தாங்க அபுஜஹல்னு சொல்லும்போது என்னாலே முடியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி ஆகிட்டேன் பாருங்கள். அமைதியாகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசு. தண்ணி ஒரு முறை குடிச்சிட்டு இப்போ பேசுகிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கண்மணி நாயகத்தை ரொம்ப படுத்தினாங்க. இருந்தாலும் அவங்க அந்த பொறுமையை விடவே இல்லை. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு சிறப்பான ஆற்றலை கொடுத்த சொர்க்கத்தின் ராஜாவில் அவங்க, சொர்க்கத்தின் மன்னர் அவங்க, சொர்க்கத்தின் இளவரசராக இருக்கிறவங்க நம்ம ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹு அவங்க. சொர்க்கத்தின் சிறப்பு அந்த இது இராணுவ ஜென்ரல் பதவியை வந்து அலி ரலியல்லாஹு கொடுத்துருக்கேன் வல்ல ரஹ்மான் இல்லையா. அவங்க போர்ப்படை ஜென்ரல் தானே எப்போவுமே அவங்க, அந்த மாதிரி அந்த பட்டத்தை கொடுத்துருக்கேன். சொர்க்கத்தின் ராணி வந்து நம்ம அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க இல்லையா. சொர்க்கத்தின் மன்னர் வந்து நம்ம பொறுமையின் சிகரம் கண்மணி நாயகம் ஹாத்தம நபி காருண்ய நபி நம்ம ரசூல்லா தான் அங்கே ராஜாவாக இருக்காங்க, மன்னராக இருக்காங்க சொர்க்கத்துக்கு. இளவரசர்கள் யாருன்னு கேட்டால் ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹு அவங்க இளவரசராக இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி அந்த சிறப்பான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் கொடுத்துருக்கேன். அங்கே மட்டும் அவங்களுக்கு சொர்க்கம் இல்லை, இங்கேயும் சொர்க்கமாக அவங்க இருக்கிற இடத்த மதீனாவில் எவ்வளோ சொர்க்கமாக அமைச்சு கொடுத்துருக்கேன் வல்ல ரஹ்மான் இல்லையா. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு சிறப்பான பாக்கியத்தை கொடுத்தேன். வல்ல ரஹ்மான் வந்து என்னுடைய ஹபீப் அப்படின்னு பெருமையாக சொல்லுவேன். வல்ல ரஹ்மான் சலவாத்தை நம்ம ஓதும் போது நம்மளுடைய அந்த சலவாத்தை மலக்கல்மார்கள் நம்ம ரசூல்லாட்ட கண்மணி நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயத்துக்கு எத்தி வைக்கிறாங்க. நம்ம எவ்வளோ ஓதுறோம் அப்படிங்கிறத முதலுக்கும் அந்த சலவாத்தை அந்த மலக்கல்மார்கள் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ ஓதியிருக்காங்க, இவங்க ஓதியிருக்காங்க அப்படின்னு அந்த சலவாத்தின் எண்ணிக்கையை கூட கண்மணி நாயத்திட்ட போய் சேருது. அந்த மாதிரி அவங்களுடைய சிறப்பை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து வாழ்நாளே பத்தாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க கண்மணி நாயகம் வந்து ரொம்ப சிறப்பானவங்க. நமக்கு அவங்களுடைய உம்மத்தினர்களாக நம்ம பிறந்திருக்கோம்னா அது ஒரு பெரிய பாக்கியம். வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்த பாக்கியம். கண்மணி நாயகம் வந்து எதுவாக இருந்தாலும் உம்மத்தினர்களுக்காக தான் அல்லாட்ட துவா பண்ணுறாங்களே தவிர அவங்க சொந்தம் பந்தம் இதுக்காக எப்போவுமே அவங்க துவா பண்ணதே கிடையாது. என்னுடைய உம்மத்தினர்களை நீ காப்பாற்று ரஹ்மானே, என்னுடைய உம்மத்தினர் நல்லா இருக்கணும், என்னுடைய உம்மத்தினர் எல்லாரும் சொர்க்கம் போகணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம கண்மணி நாயகம் வந்து அவங்களுடைய உம்மத்தினர் சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க எப்போவுமே. அவ்வளோ ஒரு சிறப்பானவங்க. ஹாத்தமன் நபி காருண்ய நபி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப சிறப்பானவங்க. இன்றைக்கி வந்து அவங்கள பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் அதுவே பெரிய பாக்கியம். வல்ல ரஹ்மான் எனக்கு கொடுத்த பாக்கியமாக நினைக்கிறேன். இதை நீங்கள் அன்பாக அழகாக பொறுமையாக வந்து கேட்குறீங்க, அது உங்களுக்கு கொடுத்த பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா.
வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்த பாக்கியம். நம்ம பொறுமையின் சிகரம் ரசூல்லா அப்படின்னு சொல்லி பேசுகிறோன்னு சொன்னால், அதை கேட்குறோன்னு சொன்னால் அதுவே பெரிய பாக்கியம். வல்ல ரஹ்மான் நமக்கு சிறப்பான பாக்கியத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான். கண்மணி நாயத்தை பற்றி பேசும்போது வல்ல ரஹ்மான் அதை கேட்டுகிட்டே இருப்பான். எவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க, அது எவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது வல்ல ரஹ்மான் இவங்களுக்கெல்லாம் நிறைய பாக்கியத்தை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? வல்ல ரஹ்மான் நமக்கு நிறைய பாக்கியத்தை அள்ளி கொடுக்கணும், நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு வல்ல ரஹ்மான்ட்ட நம்ம கேட்போம். இந்த மாதிரி பொறுமையின் சிகரம் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தகும். வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு பொறுமையாக யாரும் இருக்க முடியாது. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இல்லையா? யாருமே இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துச்சு, சந்தோஷமான நிகழ்ச்சி இருந்துச்சு, சோகம் இருந்துச்சு. பொதுவாக எல்லா வாழ்க்கையிலும் அப்படி தானே, சந்தோஷமாக இருக்கும், சோகம் இருக்கும். இருந்தாலும் அவங்க அந்த பொறுமை அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கூட அவங்க அதை தவற விடலை. அந்த பொறுமையை தான் அப்படி இறுகி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பொறுமையை வந்து அவங்கள்ட்ட பாடம் கற்றுக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு அவங்க நம்ம நபி காத்தமன் நபி காருண்ய நபி நம்ம நபி வந்து அவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பொறுமையின் சிகரம் ரசூலுல்லாஹ் இந்த தலைப்பில் பேசலான்னு நினச்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த அருமையான பொறுமையின் சிகரம் ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகத்தோடைய அந்த வரலாறு நடந்த நிகழ்ச்சிகளை நான் சொன்ன எனக்கும் இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தரணும்னு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் சிறப்பாக நமக்கு தரணும்னு நம்ம கேட்டுக்கிறேன். இது அழகாக கேட்டுருந்த உங்களுக்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஊடால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்த அம்சார் அலியெல்லாம் அவங்கள சொல்லும் போது கொஞ்சம் பேச முடியாமல் போயிடுச்சு, சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.